Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம hash map data structure பத்தி தான் learn பண்ண போறோம். So hash map அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாவால hash map is one of the data structure which is used to store the data in the form of key value pairs அப்படிங்கிறது தான் அதோட definition. So definition என்ன? Used to store the data in the form of key value pairs. நீங்க hash map அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நம்ம டேட்டாவை என்ன இதுல ஸ்டோர் பண்ணுவோம்னா key and value. ஸோ இந்த பேர்ல தான் நம்ம வந்து ஆஷ் மேப்ல டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுக்காக தான் டேட்டா ஸ்ட்ரக்சர், இதுக்காக தான் ஆஷ் மேப்பும் யூஸ் ஆகுது. சரி, ஓகே, ஆஷ் மேப்போட சின்டெக்ஸ் என்ன, எப்படி டிஃபைன் பண்ணணும், அதுல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? சரி, ஓகே. முதல்ல டெஃபினிஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டெஃபினிஷன் என்ன ஆஷ் மேப்பை பொறுத்த வரைக்கும்? ஸோ டெஃபினிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு, ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ்டு டு ஸ்டோர் தி டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப், யூஸ்டு டு ஸ்டோர் தி data in the form of key value pairs. Key value pairs. நம்ம தியரி அலாங் வித் தியரி நம்ம கோடும் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது இந்த ஆஷ் மேப் வந்து கம்ப்ளீட்டாவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட டெஃபினேஷன். ஆஷ் மேப்போட டெஃபினேஷன் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளேரிங் ஆஷ் மேப். சின்டாக்ஸ் என்னன்னு பார்ப்போம். கரெக்டுங்களா? சின்டாக்ஸ். இப்போ சின்டாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரே லிஸ்ட் எல்லாம் எப்படி டிஃபைன் பண்றோமோ அதே மாதிரி தான் ஆஷ் மேப்பையும் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதோட பர்டிகுலர் சின்டாக்ஸ், எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல ஆஷ் மேப். ஓகே. ஸோ இந்த பிராக்கெட்குள்ள நம்ம கீ என்ன டேட்டா டைப் அண்ட் இது என்ன டேட்டா வேல்யூ என்ன டேட்டா டைப் அப்படிங்கிற நம்ம டேட்டா டைப்ஸை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டேட்டா டைப் அதே மாதிரி டேட்டா டைப். ஓகே. ஸோ ஆஷ் மேப், இதுக்கப்புறம் ஆஷ் மேப்புக்கு நம்ம கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆஷ் மேப்போட ஆப்ஜெக்ட் நேம். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஆஷ் மேப். இதுதான் இதுக்கான சின்டாக்ஸ். இதுல இது என்ன, இந்த டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ இந்த டேட்டா டைப் கம்பல்சரி பிரிமிட்டிவா தான் இருக்கணும். பட் இங்க ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றது கீ, செகண்ட் மென்ஷன் பண்றது வேல்யூ. ஓகேங்களா? அதுல இந்த டேட்டா டைப்புங்கிறது எப்படி இருக்கணும்? பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல, பிரிமிட்டிவ், எனக்கு ஸ்பெல்லிங் இது மேபி ராங்கா இருக்கலாம். ஓகேங்களா? பட் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இந்த கிளாஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா? ஒரு ஆப்பர் கிளாஸ்ல எல்லாம் வந்து இன்ட்டுக்கு பதில இன்டீஜர். ஸோ இன்ட் அப்படின்னா இன்டீஜர், கேர் அப்படின்னா கேரக்டர். ஸோ இந்த மாதிரி பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இந்த இன்டீஜர், கேரக்டர், ஸ்ட்ரிங், இந்த மாதிரி பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த ஆஷ் மேப் இதுக்குள்ள. ஏன்னா அதை மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஓகே. ஸோ இது நார்மலா சின்டாக்ஸ் ஹவு டு டிக்ளேர் அப்படிங்கிறது. இப்போ கீ என்ன டேட்டா டைப்ல இருக்கலாம்னா எனி டேட்டா டைப்ல இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ கீ வந்து என்ன டேட்டா டைப்ல இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கீ இது வேல்யூ. கரெக்டா? ஸோ நீங்க கீ அண்ட் வேல்யூ என்ன டேட்டா டைப்ல வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்டீஜர், இதுவும் இன்டீஜரா இருக்கலாம். ஓகே. அதே மாதிரி இன்னொரு கீனா கேரக்டரா இருக்கலாம். கீ கேரக்டர், இதுவும் கேரக்டரா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். இதுவும் வேல்யூவும் ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். திஸ் இஸ் நாட் கம்பல்சரி. இதுக்கு இதுதான் வரணும்னு கம்பல்சரி கிடையாது. இன்டீஜரா இருக்கலாம். கீ இன்டீஜர், வேல்யூ இன்டீஜரா இருக்கலாம். கீ இன்டீஜர், வேல்யூ கேரக்டரா இருக்கலாம். கீ இன்டீஜர், வேல்யூ ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். அதே மாதிரி கேரக்டர் எடுத்துட்டீங்கன்னா கீ கேரக்டரா இருக்கலாம், வேல்யூ இன்டீஜரா இருக்கலாம், கேரக்டரா இருக்கலாம், கீ கேரக்டர், வேல்யூ ஸ்ட்ரிங்காவும் இருக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கீ ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், வேல்யூ இன்டீஜரா இருக்கலாம், கீ ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், வேல்யூ கேரக்டரா இருக்கலாம், கீ ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், ஸோ வேல்யூ ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். இது எல்லாமே நாம டிஃபைன் பண்றதுல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஷ் மேப்ல எப்படி சின்டாக்ஸ்ல எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் ஆஷ் மேப் இஸ் in hash map in Java is a data structure that stores key value pairs. அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம முன்னாடி டெஃபினேஷன் எழுதிட்டோம். இப்போ பாருங்க, நான் டைரக்டா hash map. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய கீ என்ன டேட்டா டைப்னா நான் வந்து என்ன டைப்ல வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ நான் ஸ்ட்ரிங்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கமா என்னுடைய வேல்யூஸ் வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஓகேவா, ஆஷ் மேப். இப்போ இந்த ஆஷ் மேப்க்கான ஆப்ஜெக்ட் நேம் நான் கிரியேட் பண்றேன் HM. ஓகேவா, இதுதான் ஆக்சுவலா ஆஷ் மேப்ல நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற நேம். ஆஷ் மேப் HM ஈக்குவல் டு நியூ ஆஷ் மேப். ஓகேங்களா, இப்போ ஆஷ் மேப்போட டெஃபினேஷன் சின்டாக்ஸ் கிளியர். இது நடந்ததுமே எனக்கு என்ன ஆகும்னா ஒரு ஆஷ் மேப்புக்கான ஒன்று கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ ஆஷ் மேப்புக்குன்னு எனக்கு ஒன்று கிரியேட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிற ஆஷ் மேப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஆஷ் மேப் ரெஃபரன்ஸ். ஸோ ஆஷ் மேப் அது நான் என்ன நேம்ல வச்சேன், HMன்னு வச்சேன். ஸோ அந்த நேம்ல இருக்கு. சரி, ஓகே. இப்போ எனக்கு இது கிரியேட் ஆயிடுச்சு. இது எப்போ கிரியேட் ஆச்சு, நான் இந்த லைன் எக்ஸாக்டா எழுதுனேன். கரெக்டுங்களா, எக்ஸாக்டா நான் என்ன லைன் எழுதுனேன், ஆஷ் மேப் string integer, அதுக்கப்புறம் ஆஷ் மேப்போட ஆப்ஜெக்ட் நேம் HM ஈக்குவல் டு நியூ ஆஷ் மேப். நியூ ஆஷ் மேப். இப்படி நான் ஆஷ் மேப்போட சின்டாக்ஸ் இங்கே எழுதினது உடனே, ஓகேவா, ஸோ நான் இங்கே எழுதின உடனே எனக்கு என்ன கிரியேட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஆஷ் மேப்க்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க இப்படிதான் நீங்க வந்து இதை இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஆஷ் மேப்போட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆஷ் மேப்புக்குன்னு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே. நான் இதை மட்டும் எங்க எடுத்து எழுதிக்கலாம், இதை மட்டும் நெக்ஸ்ட் பேஜ்லயும் எழுதலாம். சரி, ஓகே, இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஆஷ் மேப்ல எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும், அதாவது நான் வேல்யூவை ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தட் அப்படின்னா இங்க ஆஷ் மேப்போட மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம இங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆஷ் மேப்போட மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறத இங்க நோட் பண்ணிக்கலாம். மெத்தட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட்ஸ் புட் மெத்தட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆட் தி டேட்டா. ஆட் தி டேட்டா அதுக்கு தான் நமக்கு புட் யூஸ் பண்ணுது. இப்போ எப்படி புட் யூஸ் பண்ணுதுன்னா, இப்போ என்னுடைய கீ எப்படி இருக்கணும், என்னுடைய கீ ஸ்ட்ரிங், கரெக்டா. ஸோ அப்போ நான் வந்து ஆஷ் மேப் HM டாட் புட். ஸோ இப்போ முதல்ல கீயை மென்ஷன் பண்றேன். இப்போ கீ வந்து நம்ம ஸ்ட்ரிங் இன்டீஜருங்கிறனால நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா, இப்போ IPL எல்லாம் வந்து டீம் இருக்கும் இல்லையா, CSK, RCB, DD, RR அந்த மாதிரி டீம் வச்சுக்கலாம். ஸோ அதில் நான் CSKவை ஆட் பண்றேன். ஸோ ரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 198 எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் ஆட் பண்றேன். ஸோ இப்படி ஆட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும்னா இந்த புட் மெத்தடு, ஸோ இப்போ இந்த கீக்குள்ள எனக்கு இங்க போயிடும். இந்த ஆஷ் மேப் ஆப்ஜெக்ட் குள்ள முதல்ல கீ என்னது, ஸோ கீ இஸ் அ ஆஷ் மேப். கரெக்டா, கீ வந்து எனக்கு நான் CSKன்னு ஆட் பண்ணேன்னா அப்போ CSK இது கீ வேல்யூ என்னது 198 எனக்கு இப்படி ஆட் ஆயிரும் ஆஷ் மேப் குள்ள. ஸோ இதே மாதிரி நான் நிறைய டேட்டாஸ் ஆட் பண்ணணும்னா என்ன பண்றது, ஆஷ் மேப் டாட் புட் ஆஃப் CSKக்கு அப்புறம் RCB. ஓகே, அவங்க ரன் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 175 அப்படின்னு. அடுத்தது ஆஷ் மேப் டாட் புட் ஆஃப் அடுத்தது CSK RCB RR அப்படிங்கிற ஒரு டீம் எவ்வளோ அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 185 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னது RCB 175. நான் வந்து அப்படியே இதுல மென்ஷன் பண்றேன். அடுத்தது RCB எவ்வளவு 175, கரெக்டா. ஸோ 175. அடுத்தது RR எவ்வளவு அடிச்சாங்க, RR அடிச்ச ரன் வந்து 185. ஓகே, 185. ஸோ நான் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஆஷ் மேப்குள்ள போட்டுட்டேன். இதுல இன்னொரு ரொம்ப கீ பாயிண்ட்ஸா நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, இந்த கீ இருக்கு இல்லையா, கீ மஸ்ட் பி யூனிக். நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கீ பாயிண்ட்ஸ் டு நோட், கீ பாயிண்ட்ஸ் டு நோட். இதை நான் இங்க தனியா எழுதியிருக்கேன். கீ பாயிண்ட்ஸ் டு நோட்டுங்கிறத உங்களுக்கு புரியறதுக்காக தனியா எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இதுல என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ நான் என்ன சொன்னேன், கீஸ் மஸ்ட் பி யூனிக். கீஸ் மஸ்ட் பி யூனிக், அதாவது டூப்ளிகேட் கீஸ் எல்லாம் அலோவே பண்ணாது. நீங்க திரும்ப CSKன்னு ஆட் பண்ணீங்கனாலும் அது கன்சிடர் பண்றது ஒரே ஒரு CSK தான். கீஸ் எப்பவுமே ஒண்ணுதான் இருக்கும். ஒண்ணுக்கு மேல திரும்ப மல்டிபிள்ஸ் இருக்கவே இருக்காது. மோர் தென் ஒன்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. இப்போ நான் திரும்ப நான் வந்து ஆஷ் மேப் டாட், இப்போ ஓகே, இப்போ புட் மெத்தட் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ புட் எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஆஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்களேன். ஆஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சிஸ்டம் டாட்
out dot println of hash map. ஓகே, ஸோ இப்போ ஹேஷ் மேப்பை ரன் பண்ணனா எனக்கு சேம் csk system.out.print. ஓகே, println of இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன வந்துருச்சு, RCB 175, RR 185, CSK 198 அப்படின்னு நான் கொடுத்து இந்த 3 வேல்யூ வந்துருச்சு. இப்போ புட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது, நார்மலாக வேல்யூஸை ஆட் பண்ணுறதுக்கு, எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் டைரெக்டாக வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது. ஓகே, அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த கீங்கிறது மஸ்ட் பி யூனிக்னு சொல்லியிருந்தேன், கரெக்டா? சரி, ஓகே, அப்போ யூனிக்னா திரும்ப நான் வந்து ஆஷ் மேப் டாட் புட், ஆல்ரெடி எங்கிட்ட சிஎஸ்கே இருக்கு, நான் திரும்ப சிஎஸ்கேக்கு 200ன்னு ரன் கொடுத்தனா இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ கீ மஸ்ட் பி யூனிக்னு சொன்னேன்ல, இப்போ சிஎஸ்கேக்கு தான் திரும்ப நான் வேல்யூ கொடுக்குறேன், அப்போ கடைசியாக என்ன வேல்யூ கொடுக்குறோன்னா அது எனக்கு அப்டேட் ஆயிரும். இப்போ ரன் பண்ணனா பாருங்க, எனக்கு சிஎஸ்கே என்ன வரும், 200 அப்படின்னு வரும். சரி, இப்போ சிஎஸ்கே 200, இதுல ரெண்டாவது கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் முதல்ல சிஎஸ்கே ஆட் பண்ணேன், ஓகே, ரெண்டாவது ஆர்சிபி ஆட் பண்ணேன், அடுத்தது ஆர்ஆர் ஆட் பண்ணேன், அடுத்தது சிஎஸ்கே ஆட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண சிஎஸ்கே தானே எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும், ஆனா இங்க என்ன வந்திருக்குன்னு பாருங்க. சப்போஸ் இந்த சிஎஸ்கே நான் அப்டேட்டே பண்ணலைனாலுமே எனக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நான் ரன் பண்றேன், எனக்கு ஹேஷ் மேப்ல என்ன வந்திருக்கு, ஆர்சிபி ஆர்ஆர் சிஎஸ்கே. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஹேஷ் மேப் இஸ் அன்ஆர்டர். நம்ம கொடுக்குற ஆர்டர் படியெல்லாம் ஹேஷ் மேப்ல இருக்காது, அது எங்க வேணாலும் போய் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்தது ஹேஷ் மேப் டாட் புட் டிடின்னு ஒரு டீம் இருக்குல்ல, டேர் டெலிசா சம்திங், அந்த டீம் வந்து இப்போ எனக்கு 200 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் எனக்கு அந்த டிடி 200ங்கிறது போய் எங்க ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா எனக்கு எங்க வேணாலும் ஸ்டோர் ஆகலாம். கரெக்டா ஒரு லைனா ஆர்டரா தான் ஸ்டோர் ஆகணும்னு இல்லை, எங்க வேணாலும் ஸ்டோர் ஆகலாம். இப்போ டிடி 200 அப்படின்னு எனக்கு இங்க கூட ஸ்டோர் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாம் எனக்கு ஹேஷ் மேப்ல ஸ்டோர் ஆயிருக்கிறது, கரெக்டா? இது எல்லாமே எனக்கு ஹேஷ் மேப்ல ஸ்டோர் ஆயிருக்கிறது. என்னது, சிஎஸ்கே 198, டிடி, ஆர்சிபி, ஆர்ஆர், இது எல்லாமே எனக்கு ஹேஷ் மேப்ல ஸ்டோர் ஆயிருக்கிறது. சரி, ஓகே, இப்போ இதுல நான் பிரிண்ட்னு கொடுத்தா எல்லா வேல்யூவும் எனக்கு கிடைச்சிருது. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, நான் ஒரு பர்டிகுலர் கீழே இருக்கிறத மட்டும் பார்க்கணும். இப்போ சிஎஸ்கே மட்டும் எவ்வளோன்னு பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது மெத்தட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, அந்த மெத்தட் நேம் தான் கெட். ஓகேவா? ஸோ புட் மாதிரி கெட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ எதுக்குன்னா எதுக்காகனா நம்ம வந்து பர்டிகுலர் வேல்யூவை பார்க்கறதுக்கு, டு கெட் தி பர்டிகுலர் வேல்யூஸ் ஆஃப் கீ, டு கெட் பர்டிகுலர் வேல்யூஸ் ஆஃப் கீ. ஓகே, ஸோ இப்போ 2 மெத்தட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வரைக்கும் 2 மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கெட்டு புட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டா? சரி, ஓகே, இப்போ கெட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ கெட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ மெத்தட்ஸ்னு எடுத்துட்டோம்னா இப்போ வரைக்கும் 2 தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்த மெத்தடு போறதுக்கெல்லாம் முன்னாடி இப்போ கெட் எப்படி யூஸ் பண்றது இங்க பாருங்க. நான் ஆல்ரெடி ஹேஷ் மேப் அப்படின்னு பார்த்தேன். இப்போ ஹேஷ் மேப் டாட் கெட் ஆஃப் எனக்கு சிஎஸ்கேல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு நான் கேட்கறேன். இது ஸ்ட்ரிங்குங்கிறனால ஸ்ட்ரிங்ல மென்ஷன் பண்றேன், அவ்வளவுதான். இப்ப ரன் பண்ண எனக்கு என்ன வரும், சிஎஸ்கேவோட ரன் எவ்வளவோ அது மட்டும் பிரிண்ட் ஆகும். இதே சிஎஸ்கேக்கு பதில ஆர்ஆரோட நான் பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஆர்ஆர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இப்போ கெட் மெத்தடும் எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. புட் ஓகே, கெட் ஓகே. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அடுத்த மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் கீ. ஸோ நம்ம இங்கே நோட் பண்ணி வச்சிருக்கோங்கிறனால இங்க நோட் பண்ண வேணாம், ஓகேங்களா? ஆல்ரெடி மெத்தட்ஸ் நம்ம இங்க எதுக்கு எழுதிட்டு. ஓகே, புட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு ஆட் தி டேட்டா. அடுத்தது கெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு ஃபெச் தி எக்ஸாக்ட் வேல்யூஸ் ஆஃப் கீ. ஒரு வேல்யூவோட ஒரு கீயோட வேல்யூஸ் எடுத்துக்கிறதுக்கு தான் நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூஸ் ஆஃப் கீ. ஒரு கீயோட வேல்யூஸை ஃபெச் பண்றதுக்கு தான் இந்த கெட் மெத்தட் யூஸ் ஆகுது. அடுத்தது கண்டெய்ன்ஸ் கீ. இங்க பாருங்க, இப்ப இந்த நம்ம கிரியேட் பண்ண இந்த இதுல எதெல்லாம் கீ, ஸோ நமக்கு கீ என்னன்னு கேட்டீங்கன்னா இது கீ, கரெக்டா? இது கீ, இது வேல்யூ. அதே மாதிரிதான் இது கீ, இது வேல்யூ. ஸோ நம்ம பண்ண எல்லாத்துலயுமே இதுதான் கீ. நமக்கு கீ எதுன்னு தெரியும், வேல்யூ எதுன்னு தெரியும். அதே மாதிரிதான் இது கீ, இது வேல்யூ. இப்போ நான் ஒரு பர்டிகுலர் கீ வந்து என்னுடைய ஹேஷ் மேப்ல பிரசன்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு நான் பாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டெய்ன்ஸ் கீ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, ஓகேவா? ஸோ ஹேஷ் மேப்ல கண்டெய்ன்ஸ் கீ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இது என்ன பண்ணும்னா ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரிட்டர்ன் ட்ரூ இஃப் கீ இஸ் பிரசன்ட். அடுத்தது அதர்வைஸ் ஃபால்ஸ். அதர்வைஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ்.
இதுதான் இந்த கண்டெய்ன்ஸ் கீ பண்ணும். இப்போ இங்க பாருங்க, என்கிட்ட என்னுடைய கீல வந்து என்னது ஆர்சிபி சிஎஸ்கேன்னு ஒன்று இருக்கா, நான் இங்க செக் பண்றேன். ஸோ இது வந்து ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தானே பண்ணும். அதனால நான் என்ன பண்றேன், hashmap டாட் கண்டைன்ஸ் கீ ஆஃப் என்னது சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு கீ என்கிட்ட இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். ரன் பண்ண என்னது இருக்கு. ஸோ அதனால எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ சிஎஸ்கேக்கு பதிலா ஆர்சிபி, வேற ஏதாவது டீம் என்ன இருக்கு, சிஎஸ்கே, ஆர்சிபி, ஆர்ஆர், டிடி, கிங்ஸ் 11 பஞ்சாப், அதுக்கெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியுங்களே. சரி, ஓகே. இப்போ நம்ம இன்னொரு 3 லெட்டர் சிசிசி இப்படின்னு ஏதாவது கீ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கீ கிடையாது. ஸோ அதனால இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அப்போ கண்டெய்ன்ஸ் கீங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இங்க கண்டெய்ன்ஸ் வேல்யூ, அப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூ அதுல பிரசன்ட் ஆயிருக்கா அப்படின்னு நான் பார்க்கணும். ஓகேங்களா, பர்டிகுலர் வேல்யூ பிரசன்ட் ஆயிருக்கா அப்படின்னு நான் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், கண்டெய்ன்ஸ் வேல்யூ, கண்டெய்ன்ஸ் கீக்கு பதிலா கண்டெய்ன்ஸ் வேல்யூ அப்படிங்கறத நான் செக் பண்ணலாம். hashmap டாட் கண்டெய்ன்ஸ் வேல்யூ, கரெக்டா? கண்டெய்ன்ஸ் வேல்யூ, கண்டெய்ன்ஸ் வேல்யூ ஆஃப் என்ன வேல்யூ, இப்போ 200ங்கிற வேல்யூ எங்கேயாவது பிரசன்ட் ஆயிருக்கா அப்படின்னு நான் பார்க்கறேன். ஸோ 200 பிரசன்ட் ஆயிருக்கா, இருக்கு. யாரோட ஸ்கோரு, டிடியோடது. அப்போ அதுக்கு ட்ரூ. இப்போ 203 அப்படின்னு எங்கேயாவது இருக்கா, கிடையாது. அந்த மாதிரி எந்த வேல்யூஸும் கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு எனக்கு என்ன வரும், ஸோ ஃபால்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட் வரும். இப்போ 4 மெத்தட் பார்த்துட்டோம். ஸோ புட், கெட், கண்டெய்ன்ஸ் கீ, கண்டெய்ன்ஸ் வேல்யூ. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். ரிட்டர்ன் ட்ரூ இஃப் வேல்யூ இஸ் பிரசன்ட், அதர்வைஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் நீங்க இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதோட கீ பாயிண்ட்ஸ் டு நோட் நம்ம படிச்சோம் இல்லையா. ஸோ கீ பாயிண்ட்ஸ் நோட்ஸ்ல நம்ம என்ன படிச்சோம், கீஸ் மஸ்ட் பி யூனிக். ரெண்டாவது என்ன படிச்சிருக்கோம், ஸோ கீஸ் இன் அன்ஆர்டர். முதல்ல இந்த hashmap வந்து அன்ஆர்டர், hashmapனாலே இட்ஸ் அ அன்ஆர்டர் மேப். ஓகே. அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இட் கேன் ஸ்டோர் நல் ஆல்சோ, இட் கேன் ஸ்டோர் நல் வேல்யூ ஆல்சோ, நல் வேல்யூ ஆல்சோ. இப்போ இங்க பாருங்க, நான் வந்து hashmap டாட் புட் டிடி சிஎஸ்கே ஆர்சிபி மாதிரி நான் இப்போ என்ன ஸ்டோர் பண்றேன்னா, அடுத்த இன்னொரு டீம், புதுசா ஒரு டீம் ஜேடிஎம் ஸ்கோர் என்னன்னா நல், வேல்யூ என்னன்னா நல் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்றேன். இப்போ நான் ஜஸ்ட் hashmap பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, நல்லுங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ என்னால் நல் வேல்யூமே என்ன ஸ்டோர் பண்ண முடியும், hashmapல ஸ்டோர் பண்ண முடியும். கீ நல்லா ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கீயே நல்லா இருக்கு, ஸ்டோர் பண்ண முடியுமான்னு பாருங்க. hashmap டாட் புட் என்ன ஆகுது, என்னால கீயும் நல்னு ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்தது என்னது, வேல்யூவும் நல்னு ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா, ஆனா ஒரே ஒரு கீ தான் நல்னு ஸ்டோர் பண்ண முடியும், ஏன்னா கீங்கிறதே யூனிக். இப்ப அடுத்த இதுல திரும்ப hashmap டாட் புட் ஆஃப் நல்லுங்கிறது கீ, வேல்யூ வந்து 50 அப்படின்னு கொடுத்தனா கீ எப்படி இருக்கணும், யூனிக்கா இருக்கணும். அப்ப யூனிக்கா இருக்கணும்னா ஒரே ஒரு நல்லு தான் வந்து என்னுடைய hashmapக்குள்ள இருக்கும். கரெக்டா, ஒரே ஒரு நல்லு தான் என்னுடைய hashmapக்குள்ள இருக்கும். வேல்யூ என்னன்னு ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிரும். ஓகேவா, ஸோ கீ சேமா இருக்கும்போது கடைசியா என்ன வேல்யூ கொடுத்தோமோ அதுதான் அப்டேட் ஆகும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா, என்ன ஆயிடுச்சு, நல்லுக்கு 15 அப்டேட் ஆயிடுச்சா இங்க, அவ்வளவுதாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நல்லுங்கிற வேல்யூவையும் என்னால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே. அடுத்தது, இப்ப நான் ஒரு பர்டிகுலர் கீயை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா, இப்ப சிஎஸ்கேல இருந்து நான் ஆர்ஆர் அப்படிங்கறத நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதுக்கு தான் எனக்கு இருக்கவே இருக்கு ரிமூவ் மெத்தட். ரிமூவ் மெத்தடுக்கு முன்னாடி சைஸ் மெத்தடு ஈஸி. சைஸ்ங்கிறது உங்களுக்கு எத்தனை கீ இருக்கோ, அதாவது எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதுதான் சைஸ். இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு, நம்ம 4 வேல்யூ ஆட் பண்ணோமா. ஸோ 4 வேல்யூ ஆட் பண்ணோம். இட் கேன் ஸ்டோர் நல் வேல்யூ. 4 வேல்யூஸ் இருக்கு இந்த hashmapக்குள்ள. அப்ப இதுல என்ன பண்ணும், இதோட சைஸ் என்னன்னு கேட்டா 4 எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அது எப்படி பார்க்கலாம், hashmap டாட் சைஸ் மெத்தட். இப்போ சைஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைஸ் மெத்தடும் ஈஸியா வந்துடும். ஓகே, இப்போ சைஸ் 4. ஸோ நம்ம ஒவ்வொரு மெத்தடா பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ரிமூவ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, பர்டிகுலர் கீயை வந்து நம்மளால ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதாவது எனக்கு ஒரு வேல்யூ பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் வந்து RR185 ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், சைஸுக்கு பதிலாக ரிமூவ் மெத்தடுக்கு அப்புறம் எதை ரிமூவ் பண்ணணும், கீயை தான் நீங்க கொடுக்கணும். ரிமூவ்ல உள்ள இன்சர்ட் பண்றது கீ தான், கரெக்டா. அப்ப ரிமூவ்க்குள்ள கொடுக்கறது வந்து எனக்கு RR. நான் வந்து RR ரிமூவ் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த ரிமூவ் என்ன பண்ணணும், நான் எதை ரிமூவ் பண்ணணும் அதோட வேல்யூஸையும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, எதை ரிமூவ் பண்ணணும் அதோட வேல்யூஸையும் ரிட்டர்ன் பண்ணும். இங்க பாருங்க, 185 ரிமூவ் பண்ணிட்டேன்.
ஓகே 185 ரிமூவ் பண்ணிட்டேன்னா அடுத்து என்னது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட சைஸ் என்னன்னு பாருங்க. ஸோ ஹெச்எம் டாட் சைஸ் ஆஃப் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட சைஸ் என்னன்னு பார்த்தா என்ன வரும்? ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி சைஸ் 4 இருந்தது, இப்போ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் சைஸ் 3. டைனமிக்கா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிரும். பாத்தீங்களா டேட்டா ஸ்ட்ரக்சரோட இதை அதுலயும் ஆஷ் மேப்ல என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது நம்மளால நிறைய ப்ராப்ளம்ஸவே ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்த கொஸ்டின் இஸ் எம்டி. அதாவது இஸ் எம்டினா ஆஷ் மேப் வந்து எம்டியா இல்லையான்னு கேட்குறாங்க. அவ்வளவுதான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இல்லைன்னா எந்த வேல்யூமே ஆட் பண்ணல. ஓகேவா? ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஆஷ் மேப் டாட் இஸ் எம்டி கொடுத்தா என்ன வரும்? இஸ் எம்டி. இஸ் எம்டியா அப்படின்னு கேட்டேன்னா என்ன அர்த்தம்? ஆமா, நான் ஒரு வேல்யூ கூட ஆட் பண்ணல. அப்ப இது என்னது? இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இஸ் எம்டி அந்த வேர்டுலயே இருக்கு. இஸ் எம்டியா, இது எம்டியா அப்படின்னா ஆமா இது எம்டி தான். அடுத்தது இங்க இது எம்டியா அப்படின்னு கேட்டா இல்ல, 3 வேல்யூஸ் இருக்கு. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் 4 வேல்யூ ஆட் பண்ணி ஒன்னு ரிமூவ் பண்ணிட்டோம். அப்ப இந்த இடத்துல இது எம்டியான்னு கேட்டா நோ, திஸ் இஸ் நாட் எம்டி. அப்ப என்னது? ரன் பண்ணோம்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ரூ, அதுக்கப்புறம் ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிருச்சு. அப்ப இந்த இஸ் எம்டி மெத்தடு உங்களுக்கு கிளியர். நெக்ஸ்ட் கீ செட். இந்த கீ செட் அப்படிங்கிறது என்னன்னா இட் வில் ரிட்டர்ன் ஆல் தி கீ ஆஸ் அ செட். ஓகேங்களா? இட் வில் ரிட்டர்ன் all the key as a set. இங்க செட்னா என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது வந்து ஆஷ் செட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஆஷ் மேப் மாதிரி ஆஷ் செட்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல ஆஷ் செட்னா பார்ப்போம். செட்னா இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு அரே லிஸ்ட் மாதிரி நீங்க இப்போதைக்கு ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இது செட்டா ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா இந்த கீ செட் அப்படின்னா என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா கீஸையும் எனக்கு இது ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இந்த கீ செட். அது எப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, நான் இப்போதைக்கு எதையும் ரிமூவே பண்ணல. ஸோ ரிமூவ் பண்ணாம நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் செட். இப்போ இதோட கீஸ் என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங்கா? ஸோ நான் ஸ்ட்ரிங் செட்டோட நேம் வந்து கீ அப்படின்னு வச்சுக்கிறேன். இது நம்ம வச்சுக்கிற நேம் தான். என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங் செட்டுன்னு வச்சுக்கலாம், கீன்னு வச்சுக்கலாம், என்ன வேணுமோ வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து அரேன்னு கூட வைக்கலாம், செட் அரேன்னு கூட வைக்கலாம். ஈக்குவல் டு ஈக்குவல் டு இந்த மெத்தடை கால் பண்ணீங்கன்னா ஆஷ் மேப் டாட் கீ செட் இந்த மேப்பை கால் பண்ணீங்கன்னா, இந்த மெத்தடை கால் பண்ணீங்கன்னா உங்க ஆஷ் மேப்ல இருக்கிற எல்லா கீஸையுமே இது ரிட்டர்ன் பண்ணிடும் ஒரு அரேவா. இப்போ இதை நீங்க பிரிண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். நான் வந்து கீ செட் ஆஃப் ஏன்னு மட்டும் வச்சிருக்கேன். ஓகேவா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆஃப் ஏ. இந்த ஏல என்ன இருக்குன்னு பாருங்க. கம்ப்ளீட்டா அரே லிஸ்ட் நீங்க எப்படி இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணா வருமோ அதே மாதிரி. ஸோ ஏன் ட்ரூ வருது? ஏன்னா ஃபர்ஸ்ட் எம்டி கொடுத்துருக்கோம், அதனால ட்ரூ வருது. ஃபைன். நெக்ஸ்ட் இதுல இருந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். இங்க பாருங்க, ஆர்சிபி, ஆர்ஆர், டிடி, சிஎஸ்கே இது எல்லாம் தான் என்னுடைய கீஸ். புரிஞ்சதுங்களா? இது எல்லாம் தான் என்னுடைய கீஸ். இப்போ நான் ஒவ்வொரு வேல்யூவா பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ணலாம்? நார்மலா ஃபார் லூப்ல. ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்கா, ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூ ஆஃப் கீ, கரெக்டா? ஸ்ட்ரிங் கீ ஆஃப் எதுல இருந்து? இந்த ஏல இருந்து எல்லா வேல்யூஸையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் அந்த வேல்யூஸ். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த கீல இருந்து நம்ம எடுத்துட்டோம், அந்த செட்ல இருந்து எல்லா வேல்யூஸையும் நம்ம எடுத்துட்டோம். பிரிண்ட் எல்என் ஆஃப் வேல்யூ. ஏன் வேல்யூன்னு கொடுக்கல, கீன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, கீ. ஓகேவா? ஆர்சிபி, ஆர்ஆர், டிடி, சிஎஸ்கே. ஃபைன். இப்போ இதுல இருந்து எல்லா வேல்யூஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கீ செட் மாதிரி என்ன நெக்ஸ்ட் மெத்தட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும்னா கலெக்ஷன்ஸ்ல ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து செட்டில் ரிட்டர்ன் பண்ணும். இட் வில் ரிட்டர்ன் ஆல் த கீஸ் ஆஸ் அ செட். இது வந்து இட் வில் ரிட்டர்ன் ஆல் த வேல்யூஸ் ஆஸ் அ கலெக்ஷன். கலெக்ஷன்ல நம்ம இன்னும் கலெக்ஷன்லாம் பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் ஜாபால. ஸோ கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் புரியும். கலெக்ஷன்ஸுங்கிறது ஒரு டாப்பிக்கே இருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் இது எப்படி செட்டில் ரிட்டர்ன் பண்ணுச்சோ அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம்? கலெக்ஷன்ஸ் வேல்யூஸ் என்ன டைப்ல இருக்கு? இன்டீஜர்ல இருக்கா? ஸோ இன்டீஜர் நேம் என்ன வச்சுக்கிறேன்? திரும்ப வேல்யூஸ்னே வச்சுக்கலாம். வேல்யூஸ் ஈக்குவல் டு ashmap டாட் வேல்யூஸ் அப்படிங்கிறது மெத்தட் கால் பண்ணிட்டேன். ஸோ இங்க வேல்யூன்னு வைக்கிறதுக்கு பதிலாக அரே நேம் நீங்க பீனு கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ இந்த பீல இருக்கிற எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் பண்ணா என்னது? ஃபார் இன்டீஜர் ஆஃப் வேல் ஆஃப் பி. இந்த பீல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் நான் பிரிண்ட் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் வேல். ஸோ இப்படியும் பிரிண்ட் பண்ணலாம்,
ஆர் எல்ஸ் முதல்ல இங்க இருந்தே டைரக்டா பில என்ன இருக்குங்கிறதை நீங்க பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஸோ ஆஃப் பி இது வந்து கம்ப்ளீட்டா அதுல இருக்கிறத காட்டுது. இந்த பிங்கிறது உள்ள என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் காட்டுது. இது வந்து நான் ஒவ்வொன்றா எடுத்து பிரிண்ட் பண்றேன். அதுதான் டிஃபரெண்ட் இந்த ரெண்டுத்துக்கும். கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் டஸ் நாட் டேக் பேராமீட்டர்ஸ். அப்படியா? அப்ப கலெக்ஷனா இருக்குமோ? கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் கிடையாது, கலெக்ஷன். ஓகே, ஸோ கலெக்ஷன் இங்க பாருங்க 175 195 200 198 இது எல்லாம் தான் அதுல இருக்கிற வேல்யூஸ். அப்படின்னு எந்த வேல்யூஸுமே ஆர்டர்லயே இருக்காது. இங்க பாருங்களேன், ஆர்டர்லயே எந்த வேல்யூஸுமே இருக்காது, நம்ம கொடுத்த ஆர்டர்லயே இருக்காது. ஏன்னா திஸ் இஸ் அன்ஆர்டர் மேப். ஓகே, நெக்ஸ்ட் கீ பாயிண்ட். இப்போ நான் நெக்ஸ்ட் கீ பாயிண்ட் நீங்க என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஆல்ரெடி பார்த்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னது? கீஸ் மஸ்ட் பி யூனிக், அன்ஆர்டர் மேப், இட் கேன் ஸ்டோர் நல் வேல்யூஸ் ஆல்சோ சொன்னா. ஸோ அந்த இது கூட எனக்கு இப்போ நான் கெட் யூஸ் பண்றனாலோ இல்ல புட் யூஸ் பண்றனாலோ அப்ராக்சிமேட்டா என்னுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு தெரியுங்களா? ஸோ நான் ஜஸ்ட் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்றேன், இல்லை ஒரு வேல்யூவை எடுக்கிறேன், ஒரு வேல்யூவை டெலீட் பண்றேன், ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்றேன், அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்னாலுமே ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் 1. அமேசிங் இல்லையா? அமேசிங். ஏன்னா ஆர்டர் ஆஃப் 1 கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டியில ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்ண முடியும், கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டியில ஒரு எலிமெண்ட் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அப்போ ஒஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது? ஒஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆர்டர் ஆஃப் n. ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்றதுக்கோ ஒரு எலிமெண்ட்டை வந்து நம்ம டெலீட் பண்றதுக்கோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு எலிமெண்ட்டை அந்த ஹேஷ் மேப்ல இருந்து எடுக்கிறதுக்கோ ஒஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம்னா ஆர்டர் ஆஃப் n. பட் இது ஒஸ்ட் கேஸ்ல தான். ஓகேவா? ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n. இது ஓவர் ஹேஷிங் கொலிஷன்ல இருந்தா மட்டும்தான், ஓவர் ஃப்ளோ ஆஃப் ஹேஷிங் கொலிஷன்ல இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஒஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். அதனால நீங்க ஆல்வேஸ் கன்சிடர் ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ நெக்ஸ்ட் ஸோ என்ன பார்த்தாச்சு? கீ செட்டு பார்த்தாச்சு, கீ வேல்யூஸ் எல்லாம் பார்த்தாச்சு, இஸ் எம்டிஸ். நெக்ஸ்ட் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். இம்பார்ட்டன்ட்னா நம்ம நிறைய ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க பாருங்க, நான் வந்து என்ன பண்றேன், என்னுடைய ஹேஷ் மேப் அந்த நான் கிரியேட் பண்ணேன் இல்லையா, இந்த இதுல சிஎஸ்கே 198ன்னு இருக்கு, ஆர்சிபி 175 இருக்கு, டிடி 200, ஆர்ஆர் 185 இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், திரும்ப சிஎஸ்கே 200 அப்படின்னு நான் போடணும்னு நினைக்கிறேன். இந்த சிஎஸ்கேங்கிற கீ திரும்ப போடணும்னா புட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? புட் இஃப் ஆப்சன்ட் அப்படின்னா நான் இப்ப நெக்ஸ்ட் புதுசா ஒரு டீம் இப்ப ஜே டீம் அப்படிங்கறது நான் ஒண்ணு போடுறேன்னு வைங்களேன், அந்த ஜே டீம் இதுல இருக்கா இல்லையா? இதுல இல்ல. அப்ப இந்த கீழே முதல்ல கீயை மட்டும் செக் பண்ணும். நான் இப்ப வந்து புட் இஃப் ஆப்சன்ட் அப்படின்னு எதுக்கு யூஸ் பண்றோம்னா, சிம்பிள் இங்கிலீஷ் தாங்க. அந்த கீ அதுல ஆப்சண்டா இருந்ததுன்னா தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? புட் இஃப் ஆப்சன்ட். நான் ஒரு கீயை வந்து ஒரு வேல்யூவை ஆட் பண்ண போறேன், ஒரு கீ வேல்யூ பெருசா ஆட் பண்ண போனேன், அந்த கீ ஆல்ரெடி என்னுடைய ஹேஷ் மேப்ல இருந்தா நான் அதை போட மாட்டேன், நான் அதை ஆட் பண்ண மாட்டேன். அந்த கீ அதுல ஆப்சண்டா இருக்கு, இந்த ஹேஷ் மேப்குள்ள ஆப்சண்டா இருக்குன்னா அந்த இதை நான் ஆட் பண்ணிடுவேன். இப்போ இங்க பாருங்க, இதுல வந்து என்னது, ஸோ நான் வந்து திரும்ப இதெல்லாம் விட்டுட்டு ஸோ நான் ஹேஷ் மேப் டாட் புட் இஃப் ஆப்சன்ட் யூஸ் பண்ண போறேன். ஹேஷ் மேப் டாட் புட் இஃப் ஆப்சன்ட். இதுல என்ன பண்ண போறேன், ஜேடிஎம் அப்படின்னு ஒரு டீம். ஸோ ஸ்கோர் இருக்காலே அதுதான் அதிகம், 250 அப்படின்னு நான் போடுறேன்னு வைங்களேன். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் ஹேஷ் மேப் இப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணும், முதல்ல இந்த ஜேடிஎம்ங்கிற கீ இங்க செக் பண்ணும். ஸோ இங்க எங்கேயாவது ஜேடிஎம் அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஜேடிஎம் இல்ல, ஜேடிஎம் இல்ல, ஜேடிஎம் இல்ல, ஜேடிஎம் இல்ல. அப்ப என்ன பண்ணும், ஸோ ஜேடிஎம் அப்படின்னு போட்டு 250 அப்படின்னு ஸ்கோர்ஸை ஆட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஜேடிஎம் 250 அப்படின்னு ஸ்கோர்ஸை ஆட் பண்ணிடும். அப்ப இப்ப ஹேஷ் மேப்ல என்ன இருக்குன்னா ஜேடிஎம்மும் இருக்கு. ஸோ அப்ப ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், ஸோ ஜேடிஎம்மும் ஆட் ஆகி வரும். இப்ப நான் திரும்ப இதே புட் இஃப் ஆப்சன்ட்ல ஜேடிஎம்னு கொடுத்து 250க்கு பதிலா ஒரு 180 அப்படின்னு ஸ்கோர் கொடுக்கறேன்னா இப்ப என்ன ஆகும், ஒருவேளை அப்டேட் ஆகும்னு நினைப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, ஜேடிஎம்ங்கிறது இருக்கு, பட் கடைசி என்ன வேல்யூ போட்டோமோ அது அப்டேட் ஆகணும். அது எப்ப நடக்கும்னா புட்டுல மட்டும்தான் நடக்கும். புட்டுனா நம்ம எந்த கண்டிஷனும் செக் பண்ணல, டைரக்டா புட் பண்ணிரு இந்த கீயை. ஓகேவா? ஆல்ரெடி இந்த கீ இருக்குன்னா கடைசி என்ன வேல்யூ கொடுத்தோம்னா அதுல அப்டேட் ஆயிடும். பட் ஆனா இங்க என்ன ஆகும்னா ஜேடிஎம்ங்கிற கீ முதல்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். கீ இருக்கா இல்லையா, கீ இருக்கு இல்ல, ஆல்ரெடி இந்த இதுக்குள்ள ஜேடிஎம்ங்கிற கீ ஆல்ரெடி இருக்கு இல்ல. அப்ப ஆல்ரெடி இந்த ஜேடிஎம்ங்கிற கீ இருக்குன்னா எனக்கு என்ன வரும்,
திரும்ப வந்து ஜேடிஎம் 200ன்னு என்னால் புட் பண்ணாது. அப்போ இதுக்கு அவுட்புட் என்னன்னா ஸ்டில் ஜேடிஎம் 250 தான். ஏன்னா இந்த புட் இஃப் ஆப்ஷன்னா ஆல்ரெடி ஜேடிஎம் இருக்கு. அப்போ நான் ஆட் பண்ண மாட்டேன். அதுதான் இந்த மெத்தடோட அர்த்தம். ஸோ இப்போ ரன் பண்ணனா எனக்கு என்னது பாருங்க, ஜேடிஎம் 250 தான். எக்ஸ்ட்ரா இந்த 180ங்கிறது எனக்கு அப்டேட்டே ஆகல. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான மெத்தடு கெட் ஆர் டிஃபால்ட். ஸோ நம்ம புட்டுக்கு எப்படி ஒன்று இருக்கோ அதே மாதிரி கெட் ஆர் டிஃபால்ட்டுக்கும் ஒன்று இருக்கு. அது என்னடா கெட் ஆர் டிஃபால்ட்னா இங்க பாருங்க, ஆஷ் மேப்புக்கு பதிலாக ஹெச்எம் டாட் கெட் ஆர் டிஃபால்ட். இப்போ நான் வந்து ஜஸ்ட் கெட் மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கோங்க, கெட் ஆஃப் ஆர்சிபி. ஓகே, இப்போ நான் வந்து ஆர்சிபியை கொடுக்குறேன். ஓகே, ஆர்சிபின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்ன வரும், ஆர்சிபிக்கு என்ன வேல்யூ வரும், கெட். முதல்ல இந்த கெட்டை பாருங்க, கெட் ஆஃப் ஆர்சிபி. ஓகே, ஆர்சிபியோட ஸ்கோர் 175ன்னு வரும். ஸோ இதுக்கு 175. சப்போஸ் இந்த வேல்யூ அங்கே இல்லைன்னா, இப்போ ஆர்சிபிங்கிறது அங்கே இல்லைன்னா என்ன வரணும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே கொடுப்பேன். ஸோ இப்போ எனக்கு இல்லைன்னா நான் என்ன வரணும் அப்படின்னா 1000 அப்படின்னு நான் கொடுக்குறேன், 10,000 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ ஆர்சிபிங்கிறது இதுல இருக்கா இல்லையா, இருக்கு. அப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரும், 175 வரும். இப்போ ரன் பண்றேன், எனக்கு 175 வரும். 175 வருது. ஏன், ஏன்னா ஆர்சிபின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஆர்சிடின்னு ஒன்று இருக்கா, ஆர்சிடின்னு ஒரு கீ இருக்கா, இல்ல. ஆர்சிடின்னு ஒரு கீயே கிடையாது. நம்மளோட கீழே சிஎஸ்கே, ஆர்சிபி, ஆர்ஆர், டிடி மட்டும்தான் இருக்கு. அப்போ ஆர்சிடின்னு ஒரு கீயே இல்லைங்கும் போது நான் ரன் பண்ண எனக்கு என்ன வரும், இப்ப டிஃபால்ட் வேல்யூவான இந்த 10,000 எனக்கு வந்துடும். டிஃபால்ட் வேல்யூ அதுதான். கெட் இருக்குன்னா இருக்கிற வேல்யூவை கொடு, இல்லைன்னா நான் செட் பண்ணியிருக்கிற டிஃபால்ட் வேல்யூவை கொடு, அவ்வளவுதான். இதுதாங்க இந்த கெட் ஆர் டிஃபால்ட்டோட மெத்தடோட யூஸ் கேஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஆஷ் மேப்போட மெத்தட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீ பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஷ் மேப் இஸ் used to store the data in the form of key value pairs and key must be unique and இதில் unorder map. ஸோ நல் வேல்யூஸையும் ஸ்டோர் பண்ணும். ஒரே ஒரு கீழே பார்க்கும்போது ஒரே ஒரு நல் கீ வேல்யூவையும் வேல்யூஸ்ல எவ்வளோ வேல்யூஸை வேணாலும் நல்லில் ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் த ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் கெட் அண்ட் புட், அதுக்கெல்லாமே என்னன்னா ஆர்டர் ஆஃப் 1, which means கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதுதான் இதோட பியூட்டியே. சரி, ஓகே. ஸோ ஆஷ் மேப்பை பற்றி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்து ஆஷ் மேப்பை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றதுன்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா இந்த ஆஷ் மேப் டேட்டா ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மைண்ட்ல போயிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டிஎஸ்ஏ பிளேலிஸ்ட்ல ஆஷ் மேப் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. ஸோ ஆஷ் மேப் டேட்டா ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல ஆஷ் செட்னா என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் உங்களை அந்த ஆஷ் செட் அப்படிங்கிறத வீடியோவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆஷ் மேப்ல சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். Until then, bye bye, take care.